அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே இது போன்ற மார்க்க சபைகளில் எப்படி அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. மறுமைக்காக வாழ்வோம். யாருடைய உள்ளம் இந்த உலக வாழ்வில் இருந்து மறுமைக்காக பயணிக்கிறதோ, யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்கிறதோ, யாருடைய உள்ளம் சொர்க்கத்தில் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நாடியும் யாருடைய உள்ளம் இந்த உலகத்தில் பயணிக்கிறதோ அவர்கள் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் வெற்றி அடைவார்கள். இன்று உலகத்தை பார்த்தால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது எம்மில் பலருக்கு சிரமமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் இறுதி காலம் வரும், அந்த காலத்திலே இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல். ஆம், ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம், அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு விதித்த சட்டங்களையும் வரைமுறைகளையும் செயல்படுத்துவதெல்லாம் எம்மில் பெரும்பாலான மக்களுக்கு சிரமமான ஒன்றாக காட்சியளிக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் எம்மால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கும் எம்மால் முழுமையாக செவிதாழ்க்க முடியவில்லை. குர்ஆன் ஒன்றை சொன்னது, ஹதீஸ் ஒன்றை சொன்னது. ஆனால் எம்மில் எத்துணை பேருடைய வாழ்க்கை இந்த இரண்டுக்கும் ஒரே பாதையில் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எம்முடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் தங்களுடைய வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் இறக்கிய வசனங்களில் முதலாவது வசனமாகவே மதுவை அருந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சட்டமாக கொடுத்திருந்தால் எங்களில் எல்லோரும் சொல்லுவோம், ஒருபோதும் எங்களால் மதுவை அருந்தாமல் இருக்க முடியாது என்று. குர்ஆனில் முதலாகவே அல்லாஹ் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொல்லி இருந்தால் எங்களில் பெரும்பாலான மக்கள் சொல்லுவார்கள், எங்களால் விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியாது என்று. ஆனால் குர்ஆனிலே அல்லாஹுடைய வஹீயின் மூலமாக எங்களுக்கு முதலாவது கிடைத்த போதனை என்ன தெரியுமா? குர்ஆனில் முஸ்ஹாஃபில் இப்போது அமைந்திருக்கக்கூடிய இறுதி சூறாக்கள், அந்த சூறாக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நினைவுபடுத்துவதற்காக அதிகமான வசனங்களை இறக்கினான். எப்போது எங்களுடைய உள்ளம் அந்த வசனங்களை கேட்டு இந்த மார்க்கத்தில் உறுதியானதோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இறக்கினான் இது ஹலால் இது ஹராம் என்ற சட்டங்களை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுகிறார்கள்? முதலாவதாகவே சட்டங்கள் இறங்கி இருந்தால் ஒருபோதும் எங்களால் செயல்படுத்தி இருக்க முடியாது. எங்களுடைய உள்ளம் சொர்க்கத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது, எங்களுடைய உள்ளம் நரகத்தை குறித்து நினைவு காட்டப்பட்டது. எப்போது எங்களுடைய உள்ளம் மறுமையின் சிந்தனையால் சூழ்ந்ததோ அப்போதுதான் ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம் எங்களுக்கு எளிதாக மாறியது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நான் கேட்ட முதல் கேள்வியின் பதில். எம்முடைய உள்ளத்தில் இன்னும் மறுமையின் நம்பிக்கை ஆழமாக இறங்காத காரணத்தால் தான், இன்னும் எம்முடைய உள்ளத்தில் சொர்க்கத்தின் நம்பிக்கை, நரகத்தை விட்டு எம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற நினைவு ஆழமாக உள்ளத்திலே பதியாத காரணத்தால் தான் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதும் அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழுமாறு கட்டளையிட்டார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதும் எமக்கு சிரமமாக இருக்கிறது. இந்த துன்யாவுடைய ஆசைகள், இந்த துன்யாவுடைய மோகங்கள் எம்மை மறுமையின் நினைவை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்யாவை படைத்தவன். இந்த துன்யாவை படைத்தவனிடத்தில் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் கூறுகிறான், யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டாகும், வீணாகும். அதன் மூலமாக ஏதாவது சில பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம்.
அல்லது பலனில்லாத வீணான செயல்களாக இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் ஆக்கலாம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒருவரோடு போட்டியிட்டு, ஆம் அவரை விட நான் மேலாக வர வேண்டும், இவரை விட நான் மேலாக வர வேண்டும் என்று போட்டியிட்டு பெருமை கொண்டு, குழந்தைகளிலும் செல்வத்திலும் உங்களில் ஒருவரை போட்டியிட்டு அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் தான் இந்த உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இந்த துன்யாவுடைய மதிப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். லவ் கானத்தித் துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, அல்லாஹ்விடத்தில் இந்த துன்யா ஒரு கொசுவின் ரெக்கை அளவிற்கு சமமாக இருந்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மறுக்கக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். என்ன சொல்லுகிறது இந்த ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துன்யா மதிப்பே இல்லாத காரணத்தால் தான் தன்னை மறுத்தாலும், தன்னை ஏசினாலும், தன்னை மறுத்து வேறொருவரை இறைவனாக வணங்கினாலும், தனக்கு குமாரன் இருக்கிறது என்ற அபச்சொல்லை சொன்னாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான், அவர்களுக்கும் நோய் வந்தால் அல்லாஹ் குணமாக்குகிறானே. ஏன்? இந்த துன்யா அல்லாஹ்விடத்திலே மதிப்பே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு புரிய வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை மறந்து விடாதீர்கள். அதுதான் நம்முடைய இந்த சபைக்குடைய முழுவதுமான பரக்கத்தாக அமையும். அல்லாஹ் எமக்கு அதை அருள் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களோடு ஒரு சந்தையின் ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு இறந்து போன காது வெட்டப்பட்ட, அசக்குடைய காது வெட்டப்பட்ட ஒரு ஆடு ஓரமாக கிடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறந்து போன அந்த ஆட்டுக்கு அருகிலே சென்று அந்த காதை உயர்த்தி பிடித்து கேட்டார்கள், இந்த இறந்த ஆட்டை, அதுவும் காது வெட்டப்பட்ட இந்த குறையுடைய ஆட்டை உங்களில் யார் ஒரு திர்ஹமுக்கு வாங்குவதில் விருப்பம் கொண்டவர்? இந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் யார் இதை வாங்குவார்கள், யார் இதை விரும்புவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருந்தாலே இது குறையுடைய ஆடாகிற்று, இது உயிரோடும் இல்லை குறையும் இருக்கிறது இந்த ஆட்டில், இந்த ஆட்டை ஒரு திர்ஹமுக்கு விலை கொடுத்து வாங்குவதற்கு யார் விரும்புவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி லத்துன்யா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும். இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அவன் படைத்த துன்யா அவனிடத்தில் எந்த மதிப்புக்குரியது தெரியுமா? இந்த இறந்து போன, இந்த காது வெட்டப்பட்ட குறையுடைய இந்த ஆட்டை உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அதைவிட கீழாகத்தான் அல்லாஹ் இந்த துன்யாவை பார்க்கிறான். அதைவிட கீழுள்ள மதிப்பில் தான் இந்த துன்யா அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துன்யாவை அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக மேலும் மேலும் புரிய வைத்தார்கள். மறுமையை ஒப்பிடும் பொழுது, மறு உலக வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஒரு கடலில் ஒரு ஆள்காட்டி விரலை முக்கி எடுத்தால் அந்த கடலின் நீரிலிருந்து எவ்வளவு சொட்டுகள் இந்த கரத்தில் ஒட்டுமோ அதுதான் துன்யா என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அந்த சொட்டக்கூடிய அந்த ஒரு சொட்டு தண்ணீர் அதுதான் இந்த துன்யா. மீது இருக்கக்கூடிய அந்த கடல் அளவு அளக்க முடியாத அந்த நீளமும் அகலமும் உள்ள அந்த இடம் மறு உலக வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் துன்யாவை புரிய வைப்பதற்காக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இன்னத் துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா. இந்த உலக வாழ்க்கை செழிப்பானதும் பசுமையானதுமாகும். வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கி இருக்கிறான். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த துன்யாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இந்த துன்யா அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பிவிடும், மறுமையை விட்டு திருப்பிவிடும், உங்களுடைய மரணம் என்ற நினைவை உங்களுக்கு மறக்கடிக்க செய்துவிடும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இந்த உலக வாழ்க்கையோ, இந்த உலக வாழ்க்கையின் செல்வமோ, குழந்தைகளோ உங்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து திருப்பிவிட வேண்டாம். யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் எமக்கு ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவை எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? எனக்கும் மறுமைக்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், எனக்கும் இந்த துன்யாவிற்கும் உள்ள உதாரணம் என்னவென்றால், ஒரு பயணத்திலே பயணிப்பவன் ஒரு மரத்தின் நிழலிலே ஓய்வெடுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து எப்படி கிளம்பி செல்வானோ அதுதான் எனக்கும் துன்யாவுக்கும் உள்ள உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம், இதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. எதற்காக நாம் வாழ்கிறோமோ, எதற்காக இரவும் பகலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்படைக்கிறோமோ அதுதான் இந்த துன்யாவுடைய மதிப்பு. ஆனால் மறுமை எமக்காக தயாரிக்கப்பட்ட, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடியார்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மறு உலக வாழ்க்கையின் மதிப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ மௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே உங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டையின் அளவு. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய பாதத்தின் அளவு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடத்தை சொந்தமாக்குவது கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடத்தை கூட உரித்தாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஹூரிலின் பெண்கள் இந்த உலகத்தை திறந்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க வெளிச்சமாகிவிடும், இந்த உலகம் முழுக்க நறுமணமால் சூழ்ந்துவிடும். அந்த ஹூரிலின் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எத்துணை செல்வங்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஒரு முத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் எந்த பார்வையில் எம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய பார்வையிலா, அழியாத அந்த மறுமையுடைய பார்வையிலா? எம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான், தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ், அதை கொடுக்கிறேன். இந்த நாளுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான், தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான் மறுமை என்று வரும் பொழுது, உண்மையான நாள் என்று வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வாழ்ந்தவர்கள் இந்த பூமியில்? அவர்களுக்கு இந்த துன்யாவில் அல்லாஹ் எதை கொடுத்தான்? எம்மிடத்திலே பெரும்பாலான மக்களிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தில் எதையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்களா? எம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாகுமா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே சோதனைகளாக கொடுத்தவற்றை அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கிடையாது அவர்களுக்கு. பிறந்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயும் மரணம். சிறிது ஆண்டுகளில் அடுத்தடுத்து அவர்களுடைய பெரிய பாட்டனாரும் சிறிய பாட்டனாரும் மரணம்.
யாரை இந்த உலகத்திலே பெண்களில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்தார்களோ அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்நாளிலேயே மரணம். யாரை தங்களுடைய பிள்ளைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்களோ அந்த ஆண் குழந்தைகளும் அந்த பெண் குழந்தைகளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் அவர்களுடைய உலக வாழ்வில் அவர்களுடைய முடிவு வருவதற்கு முன்னதாகவே மரணம். என்ன சிரமம், எவ்வளவு பெரிய கஷ்டம்! இத்துணை சிரமங்களிலும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காலை நேரத்திலே ரசூலுல்லாஹ் வருவார்கள் எங்களுடைய வீட்டில். ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். நாங்கள் சொல்லுவோம் இல்லை என்று. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், நான் இந்த நாள் நோன்பாளி என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மதீனாவில் நாங்கள் வந்ததிலிருந்து 3 நாட்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வயிறுகள் ரொட்டியை கூட முழுமையாக உண்டது கிடையாது. அல்லாஹு அக்பர். 2 மாதங்கள் எங்களுடைய வாழ்நாளில் கடந்து செல்லும். எங்களுடைய வீடுகளில் தண்ணீரும் பேரித்தம்பலமும் தான் எங்களுக்கு உணவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை. அல்ஹாகுமுத் தகாதுர் அந்த சூரா இறங்குகிறது. வல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். உங்களுடைய அருட்கொடைகளுக்காக நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள் என்ற வசனம் இறங்குகிறது. சஹாபாக்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய எந்த அருட்கொடைக்காக நாங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவோம்? எங்களிடத்தில் இருப்பதோ இந்த தண்ணீரும் இந்த பேரித்தம்பலமும் தான் எங்களுடைய வயிறுகளை நிரப்புகிறது. எங்களுடைய வாள்களோ கழுத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எதிரிகளோ எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீரும் பேரித்தம்பலமும் இந்த உணவும் இந்த அருட்கொடையும் எங்களுக்கு நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ذلك ليكون, அது நடந்தே தீரும் என்று. அல்லாஹு அக்பர். கலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரிலே ஏறி நிற்பார்கள். இந்த உலகமெல்லாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. 14 ஒட்டுகளுடைய ஆடைகளோடு கலீஃபா மிம்பரில் ஏறி நிற்பார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மருமகன், ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில், கூஃபாவில் கலீஃபாவாக இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு 4 திர்ஹமுக்காக தங்களுடைய வாளை விலை பேசுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அலி இப்னு அபி தாலிப் அவர்களே, இந்த 4 திர்ஹமுக்காக உங்களுடைய வாளை ஏன் நீங்கள் விலை பேசுகிறீர்கள்? ஒரு நல்ல ஆடையை வாங்கி உடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் இந்த ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை, யோசித்து பாருங்கள் இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை. உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய கவனங்களை கொஞ்ச நேரம் என்னிடத்திலே கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் பலனை ஏற்படுத்தட்டும். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அறையில் நுழைகிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹை சுற்றி இருக்கக்கூடிய உலக விஷயங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த அந்த விரிப்புகளை எல்லாம் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்கிறார்கள் அந்த விரிப்பில் இருந்து. அவர்களுடைய முதுகில் அந்த விரிப்பில் படுத்திருந்த அடையாளங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய ரசூலுடைய, உலகத்தின் தலைவருடைய, அல்லாஹுடைய ஹபீபுடைய நிலைமையை பார்த்தவுடன் உமர் அவர்கள் தாரை தாரையாக அழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமரே ஏன் அழுகிறீர் நீங்கள்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது எங்களுடைய ரசூல் நீங்கள், இந்த உலகத்தின் தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமை ஒரு படுப்பதற்கே சரியான விரிப்பு இல்லாத நிலைமையே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யாவை புரிந்தவர்கள், மறுமைக்காக தன்னுடைய வாழ்வை தயார்படுத்தியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை இது! உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, காஃபிர்களுக்காக, முஷ்ரிக்குகளுக்காக, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய மக்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும்
இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்படுகிறது. வகை வகையான உணவுகள். மிகப்பெரிய செல்வந்த நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் உணவு வைக்கப்பட்டவுடன், இஃப்தாருடைய உணவை பார்த்தவுடன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அழுது சொன்னார்கள், குத்தில முஸ்அப் இப்னு உமைர், எங்களோடு முஸ்அப் இப்னு உமைர் வாழ்ந்தார். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு நபித்தோழர் அவர். அவருடைய வாழ்வை எப்படி இந்த நேரத்திலே சொல்லாமல் இருக்க முடியும்? மிகப்பெரிய செல்வந்தவராக இருந்து அல்லாஹுடைய தீனுக்காக, மறுமைக்காக ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழந்த அந்த நபித்தோழரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த முஸ்அபை நினைக்கிறார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அந்த உணவை பார்க்கும் பொழுது முஸ்அப் இப்னு உமைர் எங்களோடு வாழ்ந்தார். அவர் யார் தெரியுமா? வஹுவ கைரும் மின்னி. அல்லாஹு அக்பர். அவர் என்னை விட சிறந்தவர். ஆம், நபித்தோழர்கள் அப்படித்தான். அவர்கள் இன்னொரு நபித்தோழரை தன்னை விட சிறந்தவராக பார்ப்பார்கள். இன்னொரு நபித்தோழர் முன்னால் சென்று தான் பின்னால் வருவதை அந்த நபித்தோழர்கள் பெருமையாக நினைத்தார்கள். பிற சஹாபியுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த உலகத்திலே செல்வம் பெரிதில்லை, இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்கள் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஹிலாஃபத் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே தலைமைத்துவம் பெரிதில்லை, அவர்களுக்கு இந்த உலகத்திலே மக்களுக்கு முன்னால் நான் தெரிய வேண்டும் என்ற நினைவு பெரிதில்லை. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பாருங்கள். கண்கள் கலங்கிவிடும். அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஷாமை நோக்கி அனுப்பக்கூடிய படைக்கு அபு உபைதாவை படை தளபதியாக ஆக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை எடுத்தவுடன் காலித் இப்னு வலீதை அந்த படைக்கு தளபதியாக ஆக்கி அபு உபைதாவை அந்த படையின் பின்னால் படை தளபதியாக ஆக்கி பின்னால் படையில் உள்ளவராக ஆக்கினார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன், இரண்டாவது கலீஃபாவாக வந்தவுடன் காலித் இப்னு வலீதை ஆட்சி பொறுப்பில் இருந்து இறக்கி அபு உபைதாவை மீண்டும் அந்த படைக்கு தளபதியாக மாற்றினார்கள். அந்த இருவருக்கும் நடந்த அந்த கடித பரிமாற்றங்கள், அந்த இருவருக்கும் நடந்த அந்த உரையாடல்கள், இதையெல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்களுடைய உள்ளத்தில் எது குடிகொண்டிருந்தது என்பதை நாம் உணர முடியும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்கிறார்கள், எங்களிடத்திலே வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் மரணித்தார். அவருடைய கஃனை மூடுவதற்காக கஃன் துணி கொண்டு வரப்பட்டது. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது. ஏதோ இது கவிதை நடையில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் உணர்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு அறிஞர் சொல்லுவார், இந்த உலகத்திலே எம்முடைய செல்வம் என்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்வம், இந்த பூமியில் இருந்து நாம் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே ஒரு செல்வம், நம்முடைய மையத்தின் மீது போடப்படக்கூடிய அந்த கஃனுடைய துணி. அந்த கஃனுடைய துணிக்கு கூட முழுமை இல்லாமல் முஸ்அப் இப்னு உமைர் காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அல்லாஹு அக்பர். மீதி இருக்கக்கூடிய உறுப்புகளை இலை தலைகளால் மறைத்து நாங்கள் அடக்கம் செய்தோம். அவர்களுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு விரித்து காட்டப்படுகிறது. நான் பயப்படுகிறேன். ஒரு நபித்தோழருடைய பயத்தை பாருங்கள். ஆம், இது உண்மையின் பயம்தான். நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாங்கள் செய்த நன்மைகளுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் செல்வமாக, இந்த உலகத்தின் வசதி வாய்ப்புகளாக அல்லாஹ் முற்படுத்தி கொடுத்து விட்டானோ என்று நான் பயப்படுகிறேன். ஆம், குர்ஆன் அதை சொல்லுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், மன் கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுவஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபீஹா. யார் இந்த உலக வாழ்வை விரும்புகிறார்களோ, யார் இந்த உலக வாழ்வின் அலங்காரத்தின் மீது ஆசை கொள்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அமல்களின் கூலிகளை இந்த உலகத்திலேயே நாம் கொடுத்து விடுவோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அதை பயப்படுகிறார். இந்த உலக வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நாங்கள் செய்த நன்மைகள் முற்படுத்தப்பட்டு விட்டதோ என்று கூறி அழுதவர்களாக அந்த இடத்தை விட்டு அந்த உணவை புறக்கணித்து சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தங்களுடைய வார்த்தையில் சொன்னார்கள். மன் கானத்தித் துன்யா ஹம்ம, யாருடைய உள்ளத்தில் இந்த உலக வாழ்க்கை நோக்கமாக,
எண்ணமாக இருக்கிறதோ அவர்களுடைய காரியங்களை விட்டு அல்லாஹ் அவர்களை பிரித்து வறுமையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். என்ன அர்த்தம்? யார் இந்த உலக வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறானோ அவனுடைய எல்லா காரியமும் அவனிடமிருந்து பிரிக்கப்படும். கோடிகளை சேர்க்கலாம், லட்சங்களை சேர்க்கலாம், ஆனால் பயந்து கொண்டே இருப்பான். வறுமை ஏற்பட்டு விடுமோ, நஷ்டவாளியாக நான் மாறிவிடுவோனோ என்று. அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் அவனுக்கு அல்லாஹ் விதித்ததைத்தான் அவன் அடைந்து கொள்ள முடியும். யாருடைய நோக்கம் மறுமையாக மாறுகிறதோ அல்லாஹ் அவனுடைய காரியங்களை ஒன்று சேர்ப்பான். அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரினா என்ற நிறைவை, செல்வ செழிப்பான நிறைவை அல்லாஹ் தருவான். அந்த செல்வம் என்ன? கோடிகளை கொடுப்பதா? கிடையாது. அவர் 1000 தீனாரை 1000 ரியாதை தன்னுடைய வாழ்வில் சம்பாதித்தாலும் நிம்மதியோடு வாழ்வார். கோடியில் இல்லாதவன் நிம்மதியை கூட 1000 ரியாதை கொண்டு அவர் மாதத்தில் அடைய முடியும். அப்படிப்பட்ட மன நிறைவை அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் கொடுப்பான். அல்லாஹு அக்பர். யார் மறுமையை நோக்கி பயணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் மறுமையை மட்டும் தான் கொடுப்பானா? உலக வாழ்வை அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், யார் இந்த உலக வாழ்வை விட்டு மறுமையை நோக்கமாக கொண்டு பயணிக்கிறானோ அவனுக்கு முன்னால் இந்த துன்யா பணிந்து விடும். இந்த துன்யா பணிந்த நிலையில் வரும். அவன் தேட மாட்டான், ஆனால் இந்த துன்யா அவனை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமையை முன்னோக்கிய நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். பத்ருடைய களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னah. மறுமையை நினைவுபடுத்துகிறார்கள். போர்க்களத்தில் சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள். அதனுடைய அகலம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ஒரு நபித்தோழர் உமைர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு கையில் பேரித்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இந்த வார்த்தையை சொன்னாய் உமைர் இப்னு ஹுமாம் அவர்களே? அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் அவ்வளவு அழகானதா? அதில் உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஆசை கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமைர் இப்னு ஹுமாமே, நீ யார் தெரியுமா? அந்த சொர்க்கத்தில் உள்ளவன் தான். அல்லாஹு அக்பர். உலகத்தில் வாழும் பொழுதே அந்த நபித்தோழர்கள் அவர்களுக்கு கிடைத்த நற்செய்தியை பாருங்கள். உமைரே, நீ அதில் உள்ளவன் தான். ரசூலுல்லாஹ்விடமிருந்து சொர்க்கத்தின் நற்செய்தியை உலகத்தில் கேட்ட மாத்திரத்தில் அந்த நபித்தோழர் பேரித்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தூக்கி எறிந்து சொன்னார், சொர்க்கம் எனக்கு சுப செய்தி கூறப்பட்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்வில் நான் வாழ்வதை மிக நீளமாக வெட்கமாக கருதுகிறேன் என்று கூறி தூக்கி எறிந்தார். தான் கொல்லப்படும் வரை, ஷஹீதாக்கப்படும் வரை போராடினார். ஆம், சொர்க்கத்தையும் அடைந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அந்த சஹாபாக்களுக்கு இந்த துன்யா சிறுமையாக தெரிந்தது, மறுமை மிகப்பெரியதாக தெரிந்தது. அதனால்தான் எதை அந்த மறுமைக்காக அர்ப்பணிக்க அவர்கள் ஏவப்பட்டாலும் அர்ப்பணிக்க அவர்கள் தயார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த முதல் இரவில் மனைவியை விட்டு பிரிந்து போர்க்களத்தில் ஷஹீதானாரே. ஏன்? மறுமையை நோக்கமாக கொண்ட காரணத்தால். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, எதை முற்படுத்தி வந்திருக்கிறீர்? எதை வீட்டிலே விட்டு வந்திருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன். ஏன்? மறுமை அவர்களுக்கு பெரிதாக தெரிந்த காரணத்தால். ஆனால் எமக்கு இந்த உலகம் பெரிதாக தெரிகிறது. உலக செல்வங்களும் வசதிகளும், உலகத்திலே கிடைக்கக்கூடிய பெருமைகளும் பேராசைகளும் எம்முடைய உள்ளத்தில் பெருமையாக காட்சியளிக்கிறது. ஒரு அறிஞர் தன்னுடைய உரையில் சொன்னார், சிந்திக்க வேண்டிய செயல்தான் அது. ஒரு 4 சகோதரர்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டால் அந்த 4 பேருக்கும் சண்டை நடக்கும். இறுதியில் யார் இதனுடைய தொகையை கொடுப்பதென்று. அதே மனிதர்கள் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தால் ஒரு மிஸ்கீன் அவர்களிடத்திலே கையேந்தி அந்த 4 பேரில் ஒவ்வொருவரும் தயங்குவார்கள், யார் இந்த சதக்காவை செய்வதென்று. ஏன்? நமக்கு எது பெரிதாக இருக்கிறது, எது பெரிதாக இல்லை? நபித்தோழர்களுக்கு மறுமை பெரிதாக இருந்தது. அதனால் அல்லாஹ் செய் என்று சொன்னால் செய்தார்கள்.
அல்லாஹ் இதை செயல்படு என்று சொன்னால் செயல்பட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தாஹ் தன்னுடைய மகளின் மீது ஒரு மிகப்பெரிய கேவலமான பழிச்சொல்லை இட்டவர், தான் வளர்த்து வந்த ஒரு நபித்தோழர். ஆனால் அவருக்கு இனிமேல் நான் கொடுத்து வந்த உதவியை செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்ட பொழுது அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? மன்னியுங்கள், பிறரை விட்டுக் கொடுங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மிஸ்தஹுக்கு நான் செய்து வந்த உதவியை இனிமேல் தொடர்வேன் என்று. ஏன்? அவர்களுக்கு தேவை மறுமை. அதற்காக எதை இழக்கவும் அவர்கள் தயார். எமக்கு தேவை இந்த உலகம் இல்ல மாஷா அல்லாஹ். அதனால் மறுமைக்காக எதை இழக்க கூறினாலும் கொஞ்சம் பின்னால் செல்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துன்யாவை நாம் விசாலமாக பார்க்கிறோம். இந்த துன்யாவுடைய வசதி வாய்ப்புகளை நாம் பெரிதாக பார்க்கிறோம். நபித்தோழர்கள் இதை இறுக்கமான வாழ்வாக பார்த்தார்கள். ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையான நபித்தோழர். ருஸ்தும் மிகப்பெரிய பாரசீக நாட்டின் அதிபதி. அவரை சந்திப்பதற்காக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிறார்கள். ரிபி இப்னு ஆமிர் அந்த அரண்மனைக்குள் நுழையக்கூடிய காட்சிகள், அங்கே அவர்கள் பேசிய உரையாடல், இந்த நேரம் எல்லாம் அதற்கு போதாது. அந்த ருஸ்தும் மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய இந்த அரசன் ரிபியை பார்த்து கேட்கிறான், ரிபி, எதற்காக நீ வந்திருக்கிறாய்? அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸன அல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். தங்கத்தை விட மேலான ஒரு உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அவை. ஆம், நாங்கள் யார்? அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். எங்களின் நோக்கம் படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பதுதான் எங்களின் நோக்கம். மினத்தீக்கி துன்யா இலா சஅதிஹா. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இந்த துன்யாவை புரிந்தார்கள். எங்களுடைய நோக்கம் இந்த உலக வாழ்வின் நெருக்கடியை விட்டு விசாலத்தின் பக்கம் அழைப்பதற்காக. எது விசாலம்? ஈமானோடு எது இல்லாமல் வாழ்ந்தாலும் இதுதான் விசாலம். ஈமான் இல்லாமல் இந்த உலகமே கிடைத்தாலும் அது விசாலம் கிடையாது என்பதை புரிந்த அந்த நபித்தோழர் சொன்னார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானின் மகிழ்ச்சியை அரசர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அறிந்தால் எம்மோடு போர் செய்தாவது இதை எடுத்து சென்று விடுவார்கள் என்று. அல்லாஹு அக்பர். இந்த ஈமான் பெருமதியானது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய இந்த தன்மை பெருமதியானது. எதற்காக வாழ்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே? எதை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம்? எதை நிம்மதியாக நினைத்து வாழ்கிறோம்? முடிவடையக்கூடிய இந்த உலக வாழ்வையா? நிரந்தரம் என்று யாருக்கும் இல்லாத இந்த வாழ்வையா? எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் எப்போது உண்மையான மகிழ்ச்சியை அடைவான்? மறுமையை புரிந்த உலக வாழ்வை அறிந்த அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், எப்போது அவன் சொர்க்கத்திலே முதல் 8 எடுத்து வைப்பாடோ அப்போதுதான். ஒரு முஃமினுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்போதுதான். அல்லாஹு அக்பர். என்ன உலகம் அது? மா லா ஐனுன் ரஅத் வலா உذுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, எந்த காதுகளும் அதன் சப்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. என்ன உலகம் அது? நான் உங்களுக்கு மறு உலகை பற்றி பேச வரும் பொழுது சொர்க்கத்தில் கிடைக்கும் நிஅமத்துகளை பற்றி பேசவில்லை உங்களிடத்திலே. அதுவெல்லாம் நிஅமத்துகள் தான். சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகள், சொர்க்கத்திலே கிடைக்கும் அந்த பூஞ்சோலைகள், சொர்க்கத்திலே இருக்கும் தோட்டங்கள், ஆறுகள், மதுபானங்கள், அங்கே இருக்கும் சிறுவர்கள், அங்கே கிடைக்கும் மனைவிமார்கள், அதனுடைய அழகையெல்லாம் வர்ணிக்க முடியாது. எப்படி அதனுடைய அழகை வர்ணிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கத்தில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு இவ்வளவு சிரமங்கள் அவர்களுடைய வாழ்வை சூழ்ந்தாலும் அதையே தங்களுடைய வாழ்வின் இலக்கமாக மாற்றினார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக எமக்கு கூறுகிறான்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தின் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று. சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி நாங்கள் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலக வாழ்வில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நான் கொடுத்தவற்றை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், அதை விட சிறந்த ஒன்று எது யா அல்லாஹ் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அல் யௌம உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. இந்த தினத்திற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன், என்னுடைய பொருத்தம் அனைத்தையும் உங்களுக்கு விதிக்கிறேன் என்று கூறி இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு அவனுடைய திரையை அகற்றுவான். நாளை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதை கொடுப்பதில் இருந்தும், அந்த சொர்க்கத்தில் கொடுத்த அனைத்திலிருந்தும் அந்த மனிதர்களுக்கு விருப்பமானது தன்னை படைத்த இறைவனை தங்களுடைய கண்களால் பார்ப்பது. எங்கே கிடைக்க முடியும் இது? எங்கே இதை அடைய முடியும்? அல்லாஹுவை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் தான் முஃமின்களுக்கு கூலியை கொடுப்பதற்காக அந்த உலகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கூலிகளை கொடுப்பதற்கு போதுமான உலகம் அல்ல. அவ்வளவுதான். இது தகுதியான உலகம் அல்ல. சொர்க்கத்தில் தான் அவனுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்க முடியுமா? சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு பிறகு ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடும் நேசத்தோடும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை பார்க்கலாம். அவர்களோடு வாழ்ந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை பார்க்கலாம். சொல்லுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எது பெரிது? எது தேவை? அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை அல்லாஹ் வீணாக படைத்தானா? நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வர வேண்டாமா? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, குர்ஆனுடைய இறுதி ஆயத். இதை கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக எம்மை மறுமை என்ற ஒரு நாள் சந்திக்கும். அந்த நாளில் வெற்றி பெறுவதுதான் அவர்களின் கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மையை சம்பாதித்தவன் நன்மையை பெற்றுக் கொள்வான், தீமையை சம்பாதித்தவன் தீமையை பெற்றுக் கொள்வான் கூலியாக. யாருக்கும் அநீதம் செய்யப்பட மாட்டாது. ஆம், அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக மரணித்தார்களோ அதுதான் வெற்றி. யார் கபருடைய வாழ்வில் விசாரணையில் வெற்றி பெற்றார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அதுதான் வெற்றி. யாருடைய விசாரணை எளிதாகி சிராத்துடைய பாலத்தை எளிதாக கடந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களோடு சேர்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய வார்த்தைகளால் செவிமடுத்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்த்தார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கும் இன்ஷா அல்லாஹ் காரணத்தால் அல்லாஹ்
நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களோடும் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். أقول قولي هذا أستغفر الله لي ولكم. السلام عليكم ورحمة الله وبركاته.